இந்த இறைவன்கிட்ட, நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட அல்லது இந்த யூனிவர்ஸ் கிட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற வழிமுறைகள் தெரியல. புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசைன்னா என்னங்க? மேலேருந்து ஒரு பொருளை போட்டால் கீழே விழுகும். நீங்கள் போட்டாலும் விழுகும், நான் போட்டாலும் விழுகும், மற்றவங்க போட்டாலும் விழுகும். கரெக்டுங்களா? நம்ம கரெக்டாக கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு, உங்களுக்கு, மற்றவங்களுக்குன்னெலாம் எதுவுமே பாகுபாடு கேட்காது. கேட்டால் கொடுக்கும். ஆனால் நமக்கு கேட்க தெரியல. கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு உறவுமுறை பிரச்சனை இருக்குது, ஒரு ஜாப் கிடைக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லாம் பிரச்சனைகள் தான் இருக்கட்டும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால், உங்கள் மனசில் பாசிட்டிவ் வைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த நேர்மறையான எண்ணங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் நேர்மறையான எண்ணங்களோட லிங்க் பண்ணி, விருச்சிக மரம்னா என்ன? எதை கேட்டாலும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு கீழே நின்று நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துரும். அதே போல் தான் இந்த யூனிவர்ஸுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். நம்ம எதை கேட்டாலும் பாசிட்டிவாக கேட்டால் பாசிட்டிவாக கொடுக்கும், நெகட்டிவாக கேட்டால் நெகட்டிவாக கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்படி கேட்கணும்? அன்பு வணக்கங்க. ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா இருக்குது? சார், நான் அஃபர்மேஷன் போட்டுகிட்டே இருக்கேன், என்னால் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணவே முடியல, நான் என்ன தான் சார் பண்ணுறது? எனக்கு கரெக்டான அஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலர், சார் எனக்கு இந்த ஜாப் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு தினமும் 108 முறை எழுதுகிறேன் சார், ஆனாலும் எனக்கு அந்த வேலை கிடைக்கல, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலர், சார் இந்த கடன் தொகையை கட்டணும், கடன் தொகையை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை டெய்லி எழுதுகிறேன் சார், இது வரைக்கும் 6 மாதம் எழுதிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஏன் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது, அஃபர்மேஷன் ஏன் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மை வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, சார் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சார், சீக்ரெட் தெரியும் சார், இந்த குருமார்களோட ஒரு 15 வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது, டீச்சை வாங்கியிருக்கேன் இத்தனை தடவை, 30 வருஷம் நான் அஃபர்மேஷன் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு நடக்கலை, எனக்கு ஜாதகத்தில் குருதிசை உச்சத்தில் இருக்குது, ஆனாலும் என்னோடய தேவைகள் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன தான் சார் பண்ணணும், என்ன தான் அஃபர்மேஷன் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், சீக்ரெட் தெரியும், எது வேணால் வச்சுக்கோங்க. மனசில் தெளிவில்லைன்னா, தெளிவுன்னு என்னங்க? அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எண்ணத்தில் தெளிவாக நீங்கள் விதைச்சிங்கன்னா, எண்ணத்தில் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் பயிராக நீங்கள் அறுவடை செய்ய முடியும். இதை ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிச்சிங்க. எண்ணத்தில் 1008 குப்பையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், பல குருமார்களோட தொடர்பு, பல கிளாஸ்க்கு போகிறீங்க, ஜோசியம் பார்க்குறீங்க, பரிகாரம் பார்க்குறீங்க, யோகா தெரியும், மெடிடேஷன் தெரியும், உங்களுக்கு தெரியாதே ஒன்றுமே இல்லைங்க. அஃபர்மேஷன் தெரியும், ஒரு மாதத்துக்கு 2 குயர் நோட்டு செலவு பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் தேவைகள் நடக்கலை, ஜாப் வேணும், ஜாப் கிடைக்கல, கடன் தொகை கட்டணும், கடனை கட்ட முடியல, உறவுமுறை சரியாகணும் 100 தடவை எழுதுறீங்க, நடக்கலை. ஏன் நடக்கலை? எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஸோ நமக்கு கேட்குற வழிமுறைகள் தெரியல. இந்த இறைவன்கிட்ட, நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட அல்லது இந்த யூனிவர்ஸ் கிட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற வழிமுறைகள் தெரியல. உடனே இன்னொரு கேள்விகள் வருது, சார் இதுக்கு ஒரு பெரிய கோர்ஸ் இருக்கா, ஏதாவது கிளாஸ் நீங்கள் நடத்துகிறீங்களா, இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கா, இதுக்கு ஏதாவது மெத்தடாலஜி இருக்கா, இதுக்கு ஏதாவது யோகா தெரியணுமா, மெடிடேஷன் தெரியணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே தேவையில்லைங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது எப்படி நான் சொல்கிறதுன்னா, புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசைன்னா என்னங்க? மேலேருந்து ஒரு பொருளை போட்டால் கீழே விழுகும். நீங்கள் போட்டாலும் விழுகும், நான் போட்டாலும் விழுகும், மற்றவங்க போட்டாலும் விழுகும். கரெக்டுங்களா? அதே போல் தான் நம்ம கரெக்டாக கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு, உங்களுக்கு, மற்றவங்களுக்குன்னெலாம் எதுவுமே பாகுபாடு கேட்காது. கேட்டால் கொடுக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஆனால் நமக்கு கேட்க தெரியல. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் விளக்கமாக சொல்கிறேன். செயல்படுத்தி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் செயல்படுத்தி 100% வெற்றி அடைஞ்சார். அந்த உதாரணத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. நம்ம மனசு பார்த்திங்கன்னா, மனசு எல்லாருக்குமே தெரியும். அந்த மனசுக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இருக்குது. அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஒரு வைப்ரேஷனால் சூழப்பட்டது தான் நம்ம மனசு. அந்த என்ன வைப்ரேஷன்? பாசிட்டிவ், நெகட்டிவ், நேர்மறை, எதிர்மறை. நம்ம மனசில் பார்த்துங்க, நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும்.
யோசனை பண்ணி பாருங்கள், இருக்குங்களா தாட்டு? நல்லதும் நினைப்பீங்க, கெட்டதும் நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வைப்ரேஷன். நம்ம மனசு ஒரு வைப்ரேஷனால் சூழப்பட்டது. அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதே போல் யூனிவர்ஸ், நமக்கு மேலே இருக்கிற சக்தி, கடவுள் அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், அதுதான் யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனால் தான் ஃபில் பண்ணியிருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்குது, நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்குது. இவ்வளோ தாங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போது உங்கள் மனசுலேயும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. யூனிவர்ஸ், நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அந்த இறைத்தன்மைக்கிட்டையும் பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது அந்த பாசிட்டிவில் நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா உங்கள் என்ன தேவைகள்னு கேட்குறீங்களோ தேவையை விட அதிகமாக நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம், இறைத்தன்மை அள்ளி கொடுக்கும். நீங்கள் நெகட்டிவில் இருக்கிறீங்க. நெகட்டிவ்லேருந்து என்ன அஃபர்மேஷன் போட்டாலும், என்ன பரிகாரம் பண்ணாலும், என்ன நீங்கள் தலைகீழ நின்னாலும் நெகட்டிவான சூழ்நிலைகள் தான் வந்து நடக்கும். இப்போ புரியுதுங்களா? புரியலன்னா கொஞ்சம் உதாரணத்தோடு சொல்கிறேங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், ஒரு வேலை படிச்சிருக்கீங்க, இல்லை படிக்கலை, நம்ம உங்களுக்கு ஒரு வேலை வேணும், இந்த சம்பளத்தில் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. டெய்லி ஜாப் வேணும், ஜாப் வேணும், ஜாப் வேணும்னு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பிரபஞ்சத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, ஜாப் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு கடன் இருக்குது. ஐயோ, இந்த கடனை கட்டணும், கடனை கட்டணும், கடனை கட்டணும். நீங்கள் சொல்கிறதோட அர்த்தம் என்னங்கிறது நீங்கள் யோசனையே பண்ணுறதில்ல. ஜாப் வேணும், இந்த ஜாப் வேணும், வேலை வேணும், வேலை வேணும்னா வேலை உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இல்லைங்கிறது நெகட்டிவ். அப்போது இந்த யூனிவர்ஸோட நெகட்டிவோட கனெக்ட் ஆகிட்டு வேலை கிடைக்கிறது தாமதமாகுது உங்களுக்கு. அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் அதில் உங்களால் நிலைத்து இருக்க முடியல. காரணம் என்ன? உங்கள் மனசில் நெகட்டிவிட்டியோடு இருக்கீங்க. இப்போ புரியுதுங்களா? இன்னும் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். கடன் இருக்குது, கடன் கட்டணும், கடன் கட்டணும், கடன் கட்டணும்னா பணம் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த நெகட்டிவிட்டி யூனிவர்ஸில் இருக்கிற நெகட்டிவிட்டியோட கனெக்ட் ஆகி அந்த கடனை கட்டவே முடியாது. கடன் அதிகமாகிறதுக்கு என்னென்ன வழிகளோ எல்லாமே சிறப்பாக நடக்கும். இப்போ புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு உறவுமுறை பிரச்சனை இருக்குது, ஒரு ஜாப் கிடைக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எல்லாம் பிரச்சனைகள் தான் இருக்கட்டும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால், உங்கள் மனசில் பாசிட்டிவ் வைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த நேர்மறையான எண்ணங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் நேர்மறையான எண்ணங்களோட லிங்க் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, வேலை வேணும், வேலை கொடுத்துரும், உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும், உங்களுக்கு கடன் இருக்குது, கடனை கட்டணும், அதுக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். இது புரியுதுங்களா? அதனால் நம்ம கேட்குறப்ப அஃபர்மேஷனாக பாசிட்டிவாக போடுங்க. இவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவருக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 45,000 சம்பளம் வாங்குறாரு. ஜஸ்ட் ரொம்ப யங் ஏஜ் தான். பார்த்திங்கன்னா ஒரு 1 இயரில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரேடிங், ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பர்சனல் லோன் வாங்கிட்டார், ஜுவல் லோன் வாங்கிட்டார், ஆப் லோன் வாங்கிட்டார், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே வாங்கிட்டார், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டார், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்தையும் லோன் வாங்கிட்டார். ஒரு 8 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா லாஸ். 8 மாதத்தில் 15 லட்ச ரூபா லாக் ஆகிடுச்சு. இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. வட்டி 1ஆம் தேதினா 30,000 35,000 கட்டியே ஆகணும். சம்பளமே 45,000. 30,000 35,000 கட்டிட்டு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது? கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியல. இதை வேறு ஒரு வீட்டுக்கும் சொல்ல முடியாது. 15 லட்ச ரூபா கடன்னா உடனே அவங்க ஸ்டன் ஆகிடுவாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. மனசில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறார். மனசில் ரொம்ப குழப்பிக்கிட்டே ஒரு வேதனையோட என்ன செய்கிறதுன்னு தெரில, எப்படி நான் கடன் அடைக்கிறதுன்னு தெரில, 15 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு, சம்பளம் பற்ற மாட்டேங்குது, வேலையிலையாவது ஒரு நல்ல சம்பளம் வந்ததுன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா கிளாஸ்க்கு போகிறாரு, அஃபர்மேஷன் பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டார். அவருக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். நான் சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களால் வெளியில் வர முடியாது. நான் சொல்கிற 3 விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அஃபர்மேஷன் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். 15 லட்ச ரூபா கடன். அவரோட எண்ணம் என்ன தெரியுங்களா இருக்குது? கடனை கட்டணும். கட்டவே முடியல. வேலைக்கு 45,000 சம்பளம் வருது. நல்ல வேலை வரணும், சம்பளம் அதிகமாக வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதையே சொல்லிகிட்டு இருக்கிறார். நல்ல வேலை கிடைக்கல. மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. எப்படியாவது இந்த கடன் அடைக்கணும், யாருக்கும் தெரியாமல் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறார். சிம்பிளாக ஒரு 3 அஃபர்மேஷன் தான் அவர் கொடுத்தேன். ஃபஸ்ட் அஃபர்மேஷன், இறைவன் அருளால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல சம்பளத்தோட சிறப்பாக இந்த இறைத்தன்மை அல்லது இந்த யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் அற்புதமாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன், இறைவனுக்கு நன்றி. இதுதான் ஃபஸ்ட் அஃபர்மேஷன். 2வது அஃபர்மேஷன், இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய நிலுவைத் தொகையை சிறப்பாக நான் செயல்படுத்துகிற சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இறைத்தன்மை அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, நான் அற்புதமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி. இவ்வளோதான்.
ஓகேங்களா. அப்புறம் சில வருத்தங்கள் வேதனைகள்லாம் வச்சுருந்தார். அதுக்கு சில அஃபர்மேஷன் அன்பு தியானத்தை பற்றி ஒரு 1, 2 நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவரே தப்பு பண்ணியிருக்கிறார். அந்த பிஸ்னஸில் போனதே தப்பு. அதில் ஒரு 8 மாதத்தில் ஒரு 15 லட்ச ரூபா இழப்பு. ஆனால் அவரோட மனநிலை என்ன தெரியுது, இன்னும் எப்படியாவது கொஞ்சம் பணத்தை சேர்த்தி ஒரு 5 லட்சத்தை போட்டு அதை ஒரு 30 லட்சம் 50 லட்சம் எடுத்து அந்த 5 லட்சத்தை கட்டிடலாம். அவரோட எண்ணம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நெகட்டிவில் இருக்கிறாரு. அவரோட எண்ணம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கும் தெரியாமல் இன்னொரு 5 லட்ச ரூபா கடனை வாங்கி அதே ட்ரேடிங்கில் போட்டு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் லாபத்தை வந்தோடனே அந்த கடனையும் அடைச்சிடலாம், இந்த கடனையும் திருப்பி கொடுத்துடலாம். சார் எனக்கு யாருமே ஒரு 20 லட்ச ரூபா என்னை நம்பி தரமாட்டேங்கிறாங்க, நான் என்ன தான் சார் செய்கிறது? ஏன் இது வருது இந்த நெகட்டிவிட்டி? ஆல்ரெடி அவர் மனசு நெகட்டிவிட்டியிலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவர் கோயிலுக்கு போகிறாரு, மெடிடேஷன் பண்ணுறாரு, யோகா பண்ணுறாரு, அஃபர்மேஷன் பண்ணுறாரு, எதுவுமே நடக்கலை. நான் சிம்பிளாக சொன்னது, இந்த அஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் 100% செயல்படுத்துங்க. அதேமாதிரி நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் டிரான்ஸ்பரன்சி வேணும். நீங்கள் வீட்டில் சொல்லாமல் பண்ணதே தப்பு. அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு அஃபர்மேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இறைவனர்களால் சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு நல்ல அருளை கொடுத்துருக்கீங்க, சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கீங்க, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த 3 அஃபர்மேஷனை ஒரு 1 வீக் 10 டேஸ் நீங்கள் செயல்படுத்திகிட்டே இருங்கன்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். செயல்படுத்திகிட்டே இருந்தாருங்க. ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அவர் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு ஏற்பட்டுருச்சு. அதாவது அவங்க மனசில் நெகட்டிவாக அந்த வேலை கேட்டுகிட்டே இருந்தார், அந்த பணத்தை கேட்டுகிட்டே இருந்தார், மூலதனத்தை கேட்டுகிட்டே இருந்தார், ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த ஈகோவை அவர் கழட்டி வச்சிட்டார் 20 நாளில். நல்ல வேலை நல்ல பணம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு ஆஃபர் வந்தது. அவங்க கம்பெனிலே சொன்னாங்க, ஒரு ஆஃபர் இருக்குது, சிங்கப்பூரில் வேலை இருக்குது, நீங்கள் ஒரு 1 இயர் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா அவருக்கு சம்பளம் 1.25 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஃபோன் பண்ணியிருந்தார், சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், ஆனால் நானும் வேலை வேணும் டெய்லி 108 தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு குயர் நோட்டு காலி ஆகும் சார், நான் செஞ்சுட்டே தான் சார் இருந்தேன், ஆனால் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன உடனே என்னோடய மனசு ஃபஸ்ட்டு தெளிவாச்சு. அந்த மனசு தெளிவான உடனே எனக்கு என்ன தேவைகளோ அற்புதமாக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிருச்சு சார். அதனால் சிறப்பாக நான் செயல்படுத்திட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். இதே தாங்க உங்களுக்கும். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழிலில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம், உறவு முறையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனநிலையில் பாசிட்டிவ்னஸை கொண்டு வந்துட்டு கேளுங்க. பாசிட்டிவ்னஸ் கொண்டு வராமல் இறைவனையே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டாலும் நீங்கள் நினச்சது கேட்டது கிடைக்காது. ஸோ இதுதான் இயற்கையின் சட்டம், பிரபஞ்ச சட்டம், இயற்கையின் சட்டம்னு வச்சுக்கோங்க. இறைவனின் சட்டமும் இதுதான். ஓகேங்களா. ஸோ சிறப்பாக இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், விருச்சிக மரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த விருச்சிக மரம்னா என்ன? எதை கேட்டாலும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு கீழே நின்று நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துரும். அதே போல் தான் இந்த யூனிவர்ஸுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். நம்ம எதை கேட்டாலும் பாசிட்டிவாக கேட்டால் பாசிட்டிவாக கொடுக்கும், நெகட்டிவாக கேட்டால் நெகட்டிவாக கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்படி கேட்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. 100% பாசிட்டிவாக கேளுங்க. எந்த பிரச்சனை வேணால் உங்களுக்கு இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை தயார் பண்ணுங்கள். மனசை உயர்வாக வச்சுக்கோங்க, மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் நான் லிங்க்கில் அனுப்புகிறேன். நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். 10 நாளில் உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றம் வரும். 30 நாளில் சொல்யூஷனை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு 100% பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.